ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே நாளில் ஜப்பான் கார்டில் செல்ஃபி எடுக்கணுமா? அதே நாளில் லண்டன் ஸ்ட்ரீட்டில் வாக் பண்ணணுமா? அதோட போனஸாக பாகுபலி கிங்டமில் கிங் மாதிரி ஃபீல் பண்ணணுமா? இது எல்லாமே ஒரு இடத்துல பாசிபிள் தான். ஒரு டிக்கெட்டில் கிடைக்கிது. அதுதான் உலகத்திலேயே பெரியது ஆன ராமோஜ் ஃபிலிம் சிட்டி. நீங்கள் எப்பயாவது ட்ரீம் பண்ணியிருக்கீங்களா? ஒரு ரியல் சினிமா வேர்ல்டில் வாக் பண்ணணும்னு. எங்கே பார்த்தாலும் எவ்ரி ஸ்ட்ரீட், எவ்ரி பில்டிங், எவ்ரி கார்னர் ஒரு மூவி செட் மாதிரி இருக்கும். அந்த ட்ரீம் இஸ் ரியல். அதுதான் ராமோஜ் ஃபிலிம் சிட்டி. ஹைதராபாத்தில் இருக்கிற இந்த இடம்தான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃபிலிம் ஸ்டுடியோ காம்ப்ளெக்ஸ். கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்டு இருக்கு. ஸோ லெட்ஸ் டேக் அ மேஜிக்கல் ஜேர்னி டுடே இன்சைட் திஸ் சினிமேட்டிக் வண்டர்லேண்ட். வெல்கம் டு ஜப்பான் கார்டன் இன்சைட் ஃபிலிம் சிட்டி. இங்கே கால் வைக்கிறப்பவே நம்ம இந்தியாவில் இல்லாமல் ஜப்பானில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ட்ரெடிஷ்னல் ஜாப்பனீஸ் பிரிட்ஜஸ், லோட்டஸ் அண்ட் கோய் ஃபிஷ் உள்ள பாண்ட்ஸ், அழகான போன்சாய் ட்ரீஸ் எல்லாமே ஒரு கல்ச்சுரல் டச் இருக்கும். ஜப்பான் பிரிட்ஜ். இந்த ரெட் கலர் பிரிட்ஜஸ் ஜப்பான் கல்ச்சுரலை ப்ராஸ்பரிட்டி அண்ட் ஹாப்பினஸ் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸ்டோன் பாத்வே. ஜப்பான் கார்டனில் ஸ்டோன்ஸ் ஒரு பேலன்ஸுக்கு சிம்பிளாக இருக்குது. அதனால் இங்கே வாக் பண்ணும்போது ஒரு காம் அண்ட் பீஸ்ஃபுல்னஸ் ஃபீல் பண்ணுவோம். கோய் ஃபிஷ் பாண்ட்ஸ். ஜப்பானில் இந்த கோய் ஃபிஷ் நல்ல லக்கு மற்றும் சக்ஸஸுக்கு சிம்பிளாக இருக்குது. அதனால் இங்கே பாண்ட்ஸில் கோய் ஃபிஷ் வளர்க்குறாங்க. போன்சாய் ட்ரீ. நம்ம கண்ணுக்கு ஸ்மால் பிளான்ட் மாதிரி தெரியும், ஆனால் அது ஒரு ஆர்ட் ஃபார்ம். போன்சாய் மீன்ஸ் ட்ரீ இன் அ ட்ரே. அது பேஷன்ஸ் அண்ட் டிசிப்ளின் சிம்பிளைஸ் பண்ணுது. இங்கே சொல்ல வேண்டியது ஒன்று தான், அதுதான் ஒரு ஸ்லைஸ் ஆஃப் ஜப்பான் இன் இந்தியா. லண்டன் சிட்டினா ஃபஸ்ட்டு நம்ம மைண்டுக்கு வர்றது ஐகானிக் லேண்ட்மார்க்ஸ் தான். பிக் பென், இந்த மெஜஸ்டிக் கிளாக் டவர், டவர் பிரிட்ஜ், இந்த ஹிஸ்டாரிக் ஓப்பனிங் பிரிட்ஜ், இதே மாதிரி பக்கிங்ஹாம் பேலஸ், ராயல் ஃபேமிலிஸ் ரெசிடென்ஸ், இது எல்லாம் தான் லண்டனோட ட்ரூ ஹெரிட்டேஜ் சிம்பிள்ஸ். லண்டன் ஹிஸ்ட்ரி மட்டும் இல்லை, மாடர்ன் வைப்ஸும் கொடுக்கும். லண்டன் ஐயில் இருந்து முழு சிட்டியும் பார்க்கலாம். இது நமக்கு பிரெத் டேக்கிங் வியூவாக இருக்கும். அதே போல் ஆக்ஸ்ஃபோர்ட் சிட்டியில் ஷாப்பிங், லைட்ஸ், க்ரௌட்ஸ், இது லண்டனோட வைப்ரண்ட் சைடை காட்டுது. இங்கே வந்தால் உடனே நமக்கு ராயல் ஃபீலிங்ஸ் வரும். முகல் பேலஸ்னா இதுதான். இதனோட ஆர்ச்வேஸ், அழகான கார்விங்ஸ், மெஜஸ்டிக் டூம்ஸ், ஒவ்வொரு வால்ஸிலும் எம்பரஸோட ஸ்டோரி சொல்லும். ஒவ்வொரு கோர்ட்யார்டும் நம்ம ராயல் ஹிஸ்ட்ரியை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இது ஒரு ஆர்டினரி பில்டிங் கிடையாது, இது ஹிஸ்ட்ரி இட் செல்ஃப். ஒவ்வொரு ஸ்டோன்ஸிலும் ஒவ்வொரு மார்பிள்ஸிலும் உயிரோடு நிற்கிற மாதிரி இருக்கும். த இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ் நம்ம பார்க்க போகிறது த பாகுபலி செட் இன் ராமோஜ் ஃபிலிம் சிட்டி is one of the biggest attraction. ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்டது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் வந்து நிற்கிறது மஹிஷ்மதி கிங்டம். இந்த கிராண்ட் செட்டிங் ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்டது ராஜ்மௌலி சார் ஓட எப்பிக் மூவி பாகுபலிக்காக. மேசிவ் பேலசஸ், ராயல் கோர்ட்யார்ட்ஸ், ஜயண்ட் ஸ்டாச்சுஸ், பிரெத் டேக்கிங் வாட்டர்ஃபால்ஸ் எல்லாமே இங்கே தான் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. இங்கே வாக் பண்ணும்போது நமக்கு ரியல் ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஃபேண்டசி வேர்ல்டில் நிற்கிற மாதிரி ஃபீலிங்ஸ் வரும். இது ஒரு ஆர்டினரி மூவி செட்டிங் இல்லை, இதுதான் இந்தியன் சினிமாவோட பெருமை. நீங்கள் சினிமா வேர்ல்டுக்கு என்ட்ரி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதுதான் கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டில் பதிவு செய்யப்பட்ட வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃபிலிம் ஸ்டுடியோ காம்ப்ளெக்ஸ். ஹைதராபாத்தில் இருக்கும் இந்த இடம் ஒரு பக்கம் லண்டன், இன்னொரு பக்கம் ஜப்பான், அடுத்த பக்கம் முகல் இந்தியா.
எல்லாம் ஒரே இடத்துல ரீக்ரியேட் பண்ணி இருக்காங்க. அன்பிலீவபிள் பட் ட்ரூ. 1991 ராமோஜ் ராவ் சார் இந்த ஃபிலிம் சிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். அபவுட் 20 ஏக்கர்ஸ் ஸ்ப்ரெட். இதை கவர் செய்ய குறைந்தது 2 ஃபுல் டேஸ் தேவைப்படும். இமேஜின், இது மெரினா பீச் விட பெரியது. இந்த இடத்துல ஷூட்டிங்க்கு தேவையான எல்லாமே ரெடியாக இருக்கும். செட்ஸ், எடிட்டிங் சூட்ஸ், டப்பிங் தியேட்டர்ஸ், சவுண்ட் ரெக்கார்டிங் ஸ்டுடியோஸ், காஸ்டியூம் அண்ட் ப்ராப்பர்ட்டி ரூம்ஸ், ஈவன் மேக்கப் ரூம்ஸ். அதனால தான் டிரெக்டர்களுக்கே இது ஒரு ட்ரீம் லேண்ட் மாதிரி இருக்கும். இங்கே கிட்டத்தட்ட 2500க்கு மேலே மூவிஸ் ஷாட் பண்ணியிருக்காங்க. தெலுங்கு, தமிழ், ஹிந்தி, மலையாளம், கன்னடா, போஜ்புரி, குஜராத்தி, ஈவன் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் கூட. ஷாருக் கான்ஸ் சென்னை எக்ஸ்பிரஸ் கிளைமேக்ஸ் சீன் இங்கே தான். ராஜ்மௌலிஸ் பாகுபலி அண்ட் மகிஷ்மதி செட்ஸ் எல்லாம் இங்கே தான். தமிழ் ஹிட் இன்று நேற்று நாளைக்கும் இங்கே சில சீன்ஸ். செட்டிங்ஸை பற்றி சொன்னால் அன்பிலீவபிள். ரியாலிட்டி ஒரு ஏர்போர்ட் டெர்மினல் மாதிரி எக்ஸாக்ட் ரெப்ளிகா இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் கம்ப்ளீட் வித் பிளாட்ஃபார்ம், ட்ரெயின் கோச்சஸ், ஷூட்டிங்க்கு மட்டும் ரெடி. சென்ட்ரல் ஜெயில் செட்டிங் அண்ட் சிட்டி ஸ்ட்ரீட்ஸ், ஸ்லம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் ஒரு நாள் மேரேஜ் ஹால் ஆக்கிடுவாங்க, மறுநாள் அதையே வார் பேட்டில் ஃபீல்டாக மாற்றிடுவாங்க. அதுதான் இந்த இடத்தின் மேஜிக். இது ஃபிலிம் மேக்கர்ஸுக்கு மட்டும் இல்லை, டூரிஸ்ட்டுக்கும் ஒரு ஹெவன். கைடட் பஸ் டூரில் நீங்கள் ஹியூஜ் ஃபிலிம் செட்டிங்ஸ் பார்க்கலாம். பேர்ட்ஸ் பார்க்கில் ரேர் பேரட்ஸ், பீகாக்ஸ், ஆஸ்ட்ரிச், மேஸ்காஸ். பட்டர்ஃப்ளை பார்க்கில் கலர்ஃபுல் பட்டர்ஃப்ளைஸ், ஃபேமிலிக்கு ஃபேவரட் ஸ்பாட். ஃபந்துஸ்தான் கிட்ஸுக்கு தீம் பார்க், மினி ரைட்ஸ், கேம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸ்பெஷல் அட்ராக்ஷன் இருக்கா தீம் பார்க். வெளியில் பார்த்தா ஒரு ஏன்ஷியன்ட் ஃபோர்ட் மாதிரி இருக்கும், ஆனால் உள்ள கல்ச்சுரல் ஷோஸ், டான்ஸஸ், கேம்ஸ், ஸ்டன்ட் ஷோஸ் எல்லாமே என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஒன் மஸ்ட் டூ ரைட் ஃபிலிமி துனியா. ஸ்மால் ட்ரெயினில் உட்காந்து உலகம் முழுக்க சுற்றி வருவீங்க. ஈஃபில் டவர், தாஜ்மஹால், ஹாலிவுட் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே ஃபியூ மினிட். தெரியாத ஃபேக்ட்ஸ் சொல்லட்டுமா? ராமோஜி ஃபிலிம் சிட்டி ஹோல்ட்ஸ் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட், வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃபிலிம் ஸ்டுடியோ காம்ப்ளெக்ஸ். ஒவ்வொரு நாளும் சுமார் 10,000 விசிட்டர்ஸ் இங்கே வர்றாங்க. ஒரே நேரத்தில் 20,000 பேர் வேலை செய்ய முடியும், ஃப்ரம் ஆக்டர்ஸ் டு டெக்னீஷியன்ஸ். இங்கே 6 ஹோட்டல்ஸ் இருக்குது, ஃப்ரம் பட்ஜெட் ஸ்டேஸ் டு 5 ஸ்டார் லக்ஸுரி. இங்கே உள்ள கார்டனில் மட்டும் 1 மில்லியன் பிளான்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு டைமில் ஒரு செட்டிங்ஸில் ஷூட்டிங் நடக்க, மற்றொரு செட்டிங்ஸ் வெட்டிங் ஃபங்க்ஷன், இன்னொரு செட்டிங்கில் கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் எல்லாம் ஒரே நாளில் நடக்கும். தட்ஸ் வை பீப்புள் கால் இட் அ மினி யூனிவர்ஸ். அதுவும் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ், சில டிவி சீரியல்ஸ் இயர்ஸ் டுகெதர் இங்கவே ஷூட் பண்ணியிருக்காங்க. காரணம் எல்லாம் ஒரே கேம்பஸில் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ராமோஜி ஃபிலிம் சிட்டி இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் சினிமா. இது ஒரு லேண்ட் ஆஃப் கிரியேட்டிவிட்டி. ஒவ்வொரு பில்டிங்கிலும் ஒரு இமேஜினேஷன், ஒவ்வொரு கார்டனிலும் ஒரு ஸ்டோரி, ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டிலும் ஒரு ட்ரீம். ஹைதராபாத் வந்தீங்கன்னா வாய்ப்பு இருந்தால் இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பிகாஸ் இது ஒரு என்னோட டூர் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லை, இட்ஸ் ஹைதராபாத் ராமோஜ் ஃபிலிம் சிட்டி. இது எனக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு, என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. அதே போல் ஒரு சினிமா உலகத்தையே சுற்றி வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா மறக்காமல் இந்த ஹைதராபாத் ராமோஜ் ஃபிலிம் சிட்டியை விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கும் ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.